வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. திமுக அமைச்சர்கள் மேலும் 3 பேர் சிறைக்கு செல்வது உறுதி என கிருஷ்ணகிரியில் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் கடந்த 6 மாதமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார். அவரை அமைச்சர் பதவியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் நீக்கவில்லை. சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக சம்பளம் வாங்குகிறார் எனவும், அடுத்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராமச்சந்திரன் மற்றொரு ஊழல் வழக்கில் பொன்முடி என 3 அமைச்சர்களும் சிறை செல்வது உறுதி என கூறியுள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பம் மணிக்கூண்டு அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி டிடிவி தினகரன் மரியாதை செலுத்த உள்ள நிலையில், அந்த நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இறைவன் தரும் சின்னத்தில் போட்டியிடுவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விருதுநகர் மாவட்ட அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசை கண்டித்து செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவதூறு பேசியதாக செல்லூர் ராஜு மீது புகார் எழுந்தது. அரசு வழக்கறிஞர் பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் செல்லூர் ராஜு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் போக்குவரத்து விதிகளை மீறினால் தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலில் 2 நாட்களாக நடந்த உண்டியல் எண்ணிக்கையில் பக்தர்கள் காணிக்கையாக 3.84 கோடி கிடைத்துள்ளது. இத்துடன் செய்திகள்